மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 3ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வர பாருங்கள், என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் அறிவிப்பு: கடந்த ஆட்சிகளில் பணம் கொடுத்து ஏமாந்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் அது குறித்து புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இதற்காக இமெயில் முகவரியையும் அளித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் மிக நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற்று வருகிறது. ஆனால் கடந்த ஆட்சிகளில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் மையப்படுத்தப்பட்ட ஊழல்கள், திட்டமிடப்பட்ட விதி மீறல்கள், நிர்ணயிக்கப்பட்ட லஞ்சத்தொகை என முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அறிய முடிகிறது. பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகளின் ஒப்பந்ததாரர்களை அப்போது அதிகாரத்தில் இருந்தவர்கள், அவர்களின் குடும்ப உறவுகள், அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் என பலரிடமும் ஒப்பந்தம் தருவதாக வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்கியுள்ளனர். பலரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையாக வேலைகளையும் ஒதுக்காமல் ஒப்பந்ததாரர்கள் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பாக பல புகார்கள் தற்போது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இதுபோல் பாதிக்கப்பட்டவர்களோ பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்களோ புகார் கொடுக்க விரும்பினால் என்னிடமோ அல்லது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடமோ புகார் கொடுக்கலாம். என்னிடம் நேரடியாகவோ அல்லது minister.pwd.hd.tn@gmail.com என்ற மின் அஞ்சலிலோ புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிப்பவர்கள் பற்றிய விவரங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் அவர்களுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பும் வழங்கப்படும். விரைவில் அவர்கள் இழந்த பணத்தை மீட்க உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இனிவரும் காலங்களில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறாது. ஒப்பந்தங்கள் அனைத்தும் நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்துவதை தடை செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2022 நவம்பர் 14 முதல் கோயிலுக்குள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தடை முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி செல்போன் பயன்பாட்டுக்கான தடை ஜூலை முதல் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும். தடையை மீறி பயன்படுத்தினால் செல்போன் பறிமுதல் செய்யப்படும் என கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருச்செந்தூர் கோயிலில் செல்போன் பயன்படுத்த முழுமையான தடை நேற்று முதல் அமலுக்கு வந்தது. மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர பரிசோதனைக்கு பிறகே பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க கோயில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே செல்போன் வைப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு செல்போன் பாதுகாப்பு கட்டணமாக ரூபாய் 5 செலுத்திவிட்டு பக்தர்கள் தங்கள் செல்போன்களை கொடுத்து சென்றனர். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு: தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜூலை 3ஆம் தேதி உருவாகக்கூடும். ஜூலை 2 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். நேற்று அதிகபட்சமாக கோவை சின்ன கல்லாற்றில் 8 சென்டிமீட்டர்,
வால்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 4வது அறிவிப்பு. மாநில அரசுக்கு ரூபாய் 5,000 கோடி வரை கூடுதல் நிதி சுமை ஏற்படுவதால் விபிஜி ராம்ஜி திட்டத்தில் ஊதியம், நிர்வாக செலவுகளுக்கான மத்திய அரசின் 100% நிதி தொடர்வது உள்ளிட்ட மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அடுத்து 5வது அறிவிப்பு. ரூபாய் 30 முதல் ரூபாய் 40 கோடி பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் மு.க. ஸ்டாலின் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அடுத்து 6வது அறிவிப்பு. 27 கோயில்களில் பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்காக விண்ணப்பிக்கலாம் என்று இந்து அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சர் விஜய் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சி. ரமேஷ் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சட்டப்பிரிவு 46(3) நிர்வாக திட்டம் உள்ள 27 கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. அறங்காவலர் நியமன அறிவிப்பு. அறங்காவலர் நியமனம் செய்யப்பட உள்ள திருக்கோயில்கள் விவரம், நிர்வாக திட்ட விவரம், தகுதிகள், விண்ணப்ப படிவம் ஆகியவை www.hrce.tn.gov.in இத்துறையின் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. திருக்கோயிலுக்கு அறங்காவலராக விண்ணப்பிப்பவர்கள் திருக்கோயிலுக்கென ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக திட்ட சரத்துகளை www.hrce.tn.gov.in இத்துறை வலைதளத்தில் பார்வையிட்டு படித்து அதன் அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம். அடுத்து 7வது அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய பதிவாளர் ஜெனரலாக மாவட்ட நீதிபதி தீப்தி அறிவுநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலாக பதவி வகித்து வந்த எஸ். அல்லி நேற்று ஓய்வு பெற்றார். இதனையடுத்து புதிய பதிவாளர் ஜெனரலாக தீப்தி அறிவுநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர். புதிய பதிவாளராக நேற்று பொறுப்பேற்ற தீப்தி அறிவுநிதியை உயர்நீதிமன்ற பல்வேறு பிரிவு பதிவாளர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்து 8வது அறிவிப்பு. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் உலக குருதி கொடையாளர் தின நாள் விழிப்புணர்வு உறுதிமொழி அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில் ஏற்கப்பட்டு புதிய இணையதளம் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நிருபர்களிடம் கூறியதாவது: இந்திய அளவில் தமிழ்நாடு இரத்த தானத்தில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. கோவையில் வீட்டிலேயே பிரசவம் பார்த்து ஒரு உயிரிழப்பு நடந்தது. சில பேர் யூடியூப் வீடியோ பார்த்துவிட்டு இந்த மாதிரி சிலர் வீட்டில் பிரசவம் பார்க்க முயற்சி செய்கின்றனர். இதை பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 100% மருத்துவமனைகளில்தான் பிரசவம் நடைபெற வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். அடுத்து 9வது அறிவிப்பு. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1475 சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழக பொது மேலாளர் ஜெரோலின் லிஸ்பன் சிங் கூறியுள்ளார். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 410 பேருந்துகளும், ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை 290 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 55 பேருந்துகளும், ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை 55 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு.
வேலை தேடி வெளி மாநிலங்கள் நோக்கி செல்பவர்கள் தமிழகத்திலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையிலான MNC மல்டிநேஷனல் கம்பெனி தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான திட்டம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என உறுதி அளித்ததன்படி அதற்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கூறியுள்ளார். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 10 அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.